துலா ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்துல இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறிங்க. சமீப காலமா வாழ்க்கையில ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருக்கா? நீங்க முயற்சி பண்ணினாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்துங்க. அதுதான் உங்க இஷ்ட தெய்வமான முருகனோட அருளுங்க. இந்த துலா ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச முருகன் பெயரை எழுதுங்க. அதோட சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் முருகனோட அருள் முழுதா கிடைக்குங்க. திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்ட துலா ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க. ஊரே பேசக்கூடிய 10 குட் நியூஸோட இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குதுங்க. துலா ராசியை பொறுத்த எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறும்னு போட்டிருக்கேங்க. அப்படி எந்தெந்த விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்க போகுது, குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல துலா ராசிக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும், இல்ல சாதகம் இல்லாத ஏதாவது விஷயங்கள் இருக்குமா, அதை நான் எப்படி சாதகமா மாத்திக்கணும், இந்த மாதிரி எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலோட தான் இந்த பதிவு தொடங்குதுங்க. ஆனா நீங்க பயப்படுற மாதிரி கிடையாதுங்க. அதாவது சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய மாதம் தான் இந்த மாதம்ங்க, இல்லையா? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு நல்ல நேரம்தான் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இனி வெற்றிக்கு மேல வெற்றி வந்து குவிய போகுதுங்க. அது எப்படிமா எங்களுக்கெல்லாம் நல்லது நடந்தா இந்த உலகமே அழிஞ்சிரும் போல, நாங்களும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். நீ சொல்ற மாதிரி ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு எங்க இருக்கு, கொஞ்சம் தெளிவா சொல்லுன்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அது எப்படின்னா, துலா ராசி சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்ட துலா ராசி. ராசியின் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்களான சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு எல்லாருமே நல்ல நிலையில இருக்கிறாங்கங்க. அதனால நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே அற்புதமா நடக்குமுங்க. இதோட உங்க ராசிநாதன் ராசியை பார்க்கறாருங்க. இதையுமே வச்சு பார்க்குறப்போ அனைத்து விதமான ஏற்றமும் உண்டாகுதுங்க, வெற்றி உண்டாகுதுங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்க ராசியை சம சப்தம பார்வையில பார்க்கறாருங்க. குருவுடைய பார்வையும் உங்களுக்கு அதீத சுபத்துவத்தை கொடுக்க போறாருங்க. உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஏற்றம் இருக்குமுங்க. தீர்க்கமான சிந்தனை உண்டாகுமுங்க. எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையுமுங்க. இதோட வெளிநாடு போகக்கூடிய யோகம் அமையுமுங்க. ஏன்னா சுக்கிரன் குரு 2 பேருமே இணைந்து உங்க ராசியை பார்க்கறாங்கங்க. எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறுவீங்க. நீங்க நினைச்ச காரியங்கள் நிச்சயமா நடக்குமுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாருங்க. வெளிநாடு போய் படிக்கணும்ன்ற யோகம் இருக்குங்க. உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அனைத்து விதமான சொத்துக்களோ பணங்களோ ஏதாவது ஒரு வாய்ப்புகளோ பதவிகளோ எல்லாமே உங்களை தேடி வருமுங்க. உங்களுக்குங்கிறது உங்களுக்கானதாக தேடிட்டு வருங்க. நீங்க தேடி போகணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. அதுபோல தந்தையின் மூலமா அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பு அமைதுங்க. ஒட்டுமொத்தமா என்னடா இவ்வளவு நல்லது நடக்குதுன்னு பார்த்தோம்னா, 9ஆம் இடத்துல சூரியன் குரு புதனோட சேர்ந்திருக்கிறதுனால அனைத்து விதமான ஏற்றமும் உண்டாகுதுங்க.
9ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்கிறாருங்க. புதன் கூட இந்த குருவும் சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷமான அமைப்புங்க. நாங்க ஜோதிடத்துல பார்க்கக்கூடிய விஷயம், பாக்கியங்கள் எல்லாமே அபரிவிதமா உண்டாக போகுதுங்க. இதோட ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு போகிறப்போ புதிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குதுங்க. புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வந்து பார்க்கிறாருங்க. புத்திர பிராப்தம் இருக்கு. இதனால தாங்க. அதே போல 5ஆம் அதிபதி 5ஆம் மட்டத்துல இருக்கிறது இன்னும் சிறப்புங்க. குருவுடைய பார்வையும் சேர்ந்து வருதுங்க. சுக்கிரன் உங்க ராசிய பார்க்கிறார். நல்ல ஏற்றமான காலம்ங்க. இதுதான் அதெல்லாம் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குமுங்க. மனதளவிலேயோ உடல் அளவிலேயோ உறவுகள் வகையிலேயோ குடும்ப வகையிலேயோ ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தா அது சத்தியமா சொல்றேன், சூரிய பகவானுடைய கதிர்பட்டு விலகின பனி போல மறைந்து போகுமுங்க. சுக்கிரன் மறைவதால செல்வாக்கு அதிகமாகுமுங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமா நிறைவேறுமுங்க. இதை தொடர்ந்து மாணவிகளுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டமுங்க. இதோட உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய காலங்கள்ல புதிய முயற்சிகளை தவிர்க்கணுங்க. பயணங்களை தவிர்க்கணுங்க. நீங்க உங்களால முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு துளசி செடியை வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வருமுங்க. தொழில்ல அபரிவிதமான ஏற்றமும் லாபமும் உண்டாகுமுங்க. அதே நேரம் துளசி செடியை வாங்கி கொடுக்கறதுனா அந்த இடத்துல தாங்க, துளசி செடியில தான் நம்முடைய மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்கங்க. அந்த அம்சம் நிறைந்த செடியை நீங்க கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு தெய்வீக எண்ணங்களை அதிகப்படுத்துமுங்க. தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்துமுங்க. பண வரவு அதிகமாகுமுங்க. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுமுங்க. கூடுதலையும் சரிங்களா மிகுந்த வெற்றி கிடைக்குமுங்க. திருமண யோகம் கிடைக்குமுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்குமுங்க. எல்லாத்துக்கும் மேல துலா ராசிக்காரங்க லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யறது அற்புதத்தை ஏற்படுத்துமுங்க. எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடிய பக்கத்துல சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துமுங்க. கோபத்தை கட்டுப்படுத்திக்கணுமுங்க. கோபத்தை கட்டுப்படுத்திட்டா போதும், காரியங்கள் எல்லாமே சாதகமா முடியுங்க. எதிர்பாராத பண தேவை உண்டாகுங்க. ஆனா அது சமாளிக்கக்கூடிய வகையில பண வரவு இருக்குங்க. இதோட தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறாருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலையில கொஞ்சம் டென்ஷனும் வீண் அலைச்சலும் வந்து போகுங்க. வீண் பகையும் உண்டாகலாமுங்க. இதனால எதை செஞ்சாலும் சரி, யார்கிட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ குடும்பத்திலேயோ நட்பு வட்டாரத்திலேயோ அக்கம் பக்கத்திலேயோ எந்த இடத்துலையுமே கவனமா இருக்கிறது நல்லதுங்க. அதே போல தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல பண வரத்துங்கிற எதிர்பார்ப்பை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்குங்க. ஆனா கொஞ்சம் அலைச்சலோட சேர்ந்து வருங்க. கடன் விஷயங்களை கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. புதிய நபர்களுக்கு பொருள் கொடுக்கறது வாங்கிறது எல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. எதை பேசி வந்தாலும் சரி, பேச்சுல ரொம்ப கவனம் தேவைங்க. நிதானம் தேவைங்க. வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க திடீர்னு உங்களுக்கு டென்ஷன் கொண்டு வருவாங்க. அதிலுமே கவனமா இருங்க. யார் என்ன செய்தாலும் சரி, துலா ராசி செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? இவங்க எல்லாருமே நம்மளுடைய பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க.
நம்மளுடைய பொறுமையை மட்டும் நம்ம என்னைக்குமே கைவிடக்கூடாதுன்றத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா, யார் என்ன செய்தாலும் உங்களுக்கு அது பெருசா பாதிப்பு கொடுக்காதுங்க. நீங்களும் அழகா சமாளிச்சிடலாம். அடுத்ததா பெண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா துளாராசி பெண்கள் எல்லாம் கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணுங்க. ஏன்னா காரியமே கெட்டு போயிடுமுங்க. கோபத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் காரியங்களை சாதிக்க முடியுங்க. எதிர்பார்த்த நல்ல தகவல் வருமுங்க. கிடைக்க வேண்டிய சொத்துக்களை அடைவதில் தடைகளை தாண்டி அடைவீங்க. உயர்நிலையில இருக்கிறவங்க கிட்ட மன வருத்தம் ஏற்படுங்க. அதற்கான சூழ்நிலை இருக்குதுங்க. அதனால மேலே இருக்கிறவங்க கிட்ட பகை பாராட்ட வேண்டாமுங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கட்டுமுங்க. வண்டி வாகனத்துல போறப்போ பார்த்து சூதானமா இருங்க. அதே போல வண்டி வாகனங்கள் சரி செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா திடீர்னு நமக்கு செலவு வருங்க. அதே போல நம்ம போகக்கூடிய காரியங்கள் தடைபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அரசியல் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு இருக்குங்க. உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பெருகுங்க. எதை செஞ்சாலும் சரி ஒரு ஆர்வத்தோட செய்வீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பா நடக்குமுங்க. எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்குமுங்க. பழைய சிக்கல்களை இப்ப தீர்க்க போறீங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் துளாராசி மட்டும் துவண்டு போக மாட்டீங்க. ஏன்னா சாதுரியமா பேசி சமாளிக்கிறதுல நீங்க வல்லவர்களுங்க. அது உங்களுக்கு இந்த மாதத்துல சிறப்பா வேலை செய்யுமுங்க. இப்போ துலா ராசிகளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, ஒரு குட்டியா ஒரு விளக்கம் பார்த்துருக்கோங்க. இப்போ தனிப்பட்ட முறையில துலா ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், இவங்க எல்லாமே துளாராசியோட நட்சத்திரக்காரங்க. துளாராசினாவே மற்றவங்களுடைய துன்பத்துக்கு தோள் கொடுக்கக்கூடிய ராசி தான் துளாராசிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தைரியத்தோட செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமா இருக்குதுங்க. ஏன்னா லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் இதுவரையிலையும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இல்லாம செய்றாங்கங்க. பண வரவை அதிகரிச்சு கொடுக்கறாங்கங்க. செய்து வரக்கூடிய வியாபாரத்துல இருந்த தடைகளை விலக்கி வைக்கிறாங்கங்க. முடங்கி கிடந்த தொழில்ல முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்கங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு பெருக்கி வழிகாட்டுறாங்கங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வருமுங்க. விவசாயம், மருத்துவம், கெமிக்கல், உணவு தொழில்கள்ல முன்னேற்றம் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குங்க. சேமிப்பு அதிகமாகுமுங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருமுங்க. அதே போல 5ஆம் இடத்துல குருவுடைய பார்வை சஞ்சரிக்கிறதுனால சனி, ராகு இவர்களால முயற்சிகள்ல வெற்றி அடைவீங்க. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுதுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுக்கு, தவம் இருந்தவர்களுக்கு அந்த ஏக்கம் நிறைவேற போகுதுங்க. குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகுதுங்க. பெரிய மனுஷனுடைய சந்திப்பு நிகழுங்க. நீண்ட நாட்களா தள்ளி போன வேண்டுதல்களை நிறைவேற்ற காலம் சேர்ந்திருக்குங்க. கோவிலுக்கு போயிட்டு வர குடும்பத்தோட இதை எடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குமுங்க. நல்லதே நடக்குமுங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, அனுதினமும் திருத்தணி முருகப்பெருமான வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகுமுங்க. அடுத்ததா சுவாதி நட்சத்திரக்காரங்க, எங்கேயும் எதுலையும் முதலிடத்துல இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அதிர்ஷ்டமான காலகட்டமுங்க. பாக்கிய குருவுடைய பார்வையில 5ஆம் இடத்துல ராகுவும் சனியும் சஞ்சாரம் பண்றாங்க. இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகுதுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வருதுங்க.
பிள்ளைகளால பெருமை உண்டாகுதுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்குமுங்க. உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகுமுங்க. பெரிய மனிதருடைய ஆதரவு உண்டாகுதுங்க. சிலருக்கு புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம புதன் சாதகமா சஞ்சாரம் பண்றாருங்க. இந்த காலகட்டத்துல உங்களுடைய கனவுகள் நிலைமை நனவாகுதுங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்குதுங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேருமுங்க. அரசு வழி முயற்சியில சாதகமாகுமுங்க. நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகுதுங்க. லாபஸ்தான சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் கேதுவா தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுதுங்க. நினைச்சதெல்லாமே நடந்தேறுமுங்க. வருமானம் பல வழியில வர ஆரம்பிக்குமுங்க. கடன்காரங்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகுமுங்க. குடும்பத்துல ஏற்ற பாதிப்புகள் குழப்பங்கள் விலகுதுங்க. வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் சாதகமாகுதுங்க. இது மட்டும் இல்லாம சப்தமஸ்தானத்துல சுக்கிரனுடைய சஞ்சரிப்புங்கிறது ஆண்களா இருந்தா பெண்களாலையும் பெண்களா இருந்தா ஆண்களாலும் இருந்த சங்கடங்கள் இப்ப அறியுங்க. இருந்தாலும் யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பிடாதீங்க. மத்தவங்க உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவாங்கிறதுல கொஞ்சம் சந்தேகம்தாங்க. அதே போல பொன் பொருள் சேருமுங்க. கணவன் மனைவி கிட்ட இணக்கம் உண்டாகுமுங்க. திருமண வயதில் கூட நல்ல வரன் அமையுமுங்க. உன்னுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் ஒட்டுமொத்தமா உயரப் போகுதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை காட்டுவது ரொம்பவும் நல்லதுங்க. விவசாயிகளுக்கு லாபம் உண்டாகுமுங்க. உழைப்பாளர்கள் ஆண்கள் பெண்கள் தனியார் துறை அரசாங்கத்துறை யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு கீழே கைகட்டி சம்பளம் வாங்குறீங்களா, சங்கடங்கள் விலக போகுதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தீங்கன்னா 4, 13, 15ங்க. இந்த நாட்கள்ல உங்க சுபகாரியங்கள் நல்லதுக்கு பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம் பத்ரகாளி அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்குமுங்க. அடுத்ததா விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படும் உங்களுக்கு முன்னேற்றமான மாதமா இருக்குதுங்க. ஞானக்காரகன் குரு வாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணி உங்க ராசியை பாக்குறாருங்க. இருட்டுல இருக்கக்கூடிய உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்கங்க. உடல் நிலையில மாற்றம் வருதுங்க. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்குமுங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகுதுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி உண்டாகுதுங்க. பெரிய மனுஷருடைய ஆதரவு கிடைக்குதுங்க. தெய்வ அனுகூலம் உண்டாகுதுங்க. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையுமுங்க. முயற்சி ஸ்தானத்திற்குமே குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு சனி குருவை பார்க்கறாருங்க. இதுவரைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள், பிள்ளைகளால ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள், சொத்துல உண்டான தகராறு எல்லாமே விலகுதுங்க. விருப்பங்கள் பூர்த்தி ஆகுமுங்க. சிலருக்கு புதிய சொத்து வாகனம் சேருமுங்க. மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை உண்டாகுதுங்க. குடும்பம் வியாபாரம் தொழில் எல்லா விதங்களிலுமே முன்னெடுத்து பார்க்க போறீங்க. லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது செவ்வாய் வருமானத்தை உண்டாக்குறாங்கங்க. வசதி வாய்ப்புகள் அதிகமாகுதுங்க. சேமிப்பு உயருதுங்க. தைரியமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்ட கனவுகள் நனவாகுதுங்க. தனியார் நேரத்துல பயத்தோட பணியாற்றிட்டு வந்த உங்களுக்கு பயம் போகுமுங்க. வேலையில இருந்த நெருக்கடிகளுமே நீங்க போகுதுங்க. உங்களுக்கான பரிகாரம் அனுதினமும் மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுமுங்க. அது முடியாத பட்சத்துல வெள்ளிக்கிழமையிலாவது இந்த தெய்வத்துக்கு வழிபாடு வைக்க நீடித்த நிலைத்த செல்வம் கிடைக்குமுங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது நம்முடைய துளாராசிக்கு இந்த காலகட்டம் பொதுவா எப்படி இருக்கும், தனிப்பட்ட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் தெளிவா பார்த்துருக்கோமுங்க. இப்ப பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. மாரியம்மனை வெள்ளிக்கிழமைகள்ல தீபம் ஏற்று வழிபாடு செய்ய சகல நன்மைகள் உண்டாகுமுங்க. தடை தாமதங்கள் நீங்குமுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. குடும்பத்துல ஒற்றுமை பலப்படுமுங்க. சுபிக்ஷம் உண்டாகுமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் வெள்ளிங்க. இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, நீங்க நினைச்சதை விட அதீத பலனை கொண்டு வருங்க.
எப்படி பார்த்தாலும் சரி 100% துளாராசிகளுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் அனுகூலத்தையும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்வையும் தரக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. வர வாய்ப்பை பயன்படுத்துங்க. வருங்காலம் சிறப்பா இருக்குமுங்க. தெய்வ அனுகூலம் பரிபூரணமா கிடைக்குமுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.